கடாயில கூட இந்த விதெல்லாம் ஒட்டிக்கும். சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம், இப்பவே போட்டா கரைஞ்சி போயிடும். அதனால சூப்பரா இந்த குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்கம்மா. ஆயம்மா, நான் தான் சத்யாம்மா. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா பச்சை சுண்டைக்காய் போட்டு கார குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அதை கிளீன் பண்ணிருக்கிறேங்கம்மா. அக்கா ஊர்ல இருந்து வாங்கி கொடுத்து அமைச்சாங்க அரைகிட்ட. அதை கிளீன் பண்ணி இருக்கிறோம். இந்த காம்போட இருக்குது. கொத்து கொத்த நான் முன்னாடி பார்க்கல, வீட்டுல காம்பு இருந்தாலும் கிள்ளி வச்சிருந்துருக்கலாம். இப்ப பார்த்தா இப்படி காம்பு காம்பா இருக்குது. அதனால நம்ம இதை விட்டுட்டு இந்த மாதிரி புட்டு நல்லா தண்ணியில் நல்லா அலசி கழுவிட்டு இந்த உரல்ல வச்சு ரெண்டு அப்படி இடிச்சிக்கணும், லேசாக இடிச்சு அதுக்கப்புறம் தான் வதக்கணும். அதுக்காக இப்படி கிளீன் பண்ணிக்கிறேங்கம்மா. நம்ம இந்த உரல்ல போட்டு இது சும்மா ரொம்ப மாவா ஆக்கிட வேண்டாம். இந்த மாதிரி சும்மா அந்த ரெண்டு அப்படி உடஞ்சா மாதிரி கொஞ்சம் உள்ள காரம் உடைக்கிற மாதிரி இப்படி ரெண்டா அப்படி உடைச்சிக்கணும். இந்த உரல் இல்லைன்னா கூட மத்துல தட்டினா கூட போதும். ரெண்டு அப்படியே இப்படி விட்டுடணும். அதுக்காக பஞ்சு பஞ்சா போயிட வேணாம், கரைஞ்சி போயிடும். நம்ம இப்படி சும்மா இந்த மாதிரி போட்டோம்னா லேசா கூட விதை கொஞ்சம் வந்துட்டோம். நிறைய விதை வேண்டாம். அதனால இந்த மாதிரி நான் எல்லா சுண்டைக்காவும் நம்ம இந்த மாதிரி தட்டி கட்டி எடுத்து 2 வாட்டி அலசிங்க, அதுக்கப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். இப்படி ரெண்டா ஓட்ட ஆகிற மாதிரி உடச்சிட்டோம். இந்த தண்ணியில போட்டு அலசி எடுத்து போய் செய்யலாம். நம்ம இந்த மாதிரி அலசி எடுத்துட்டு இன்னொரு தண்ணியில போட்டு ஒரு வாட்டி அலசி எடுத்துன்னு போய் செய்யலாங்கம்மா. இந்த சுண்டைக்காய் கார குழம்புக்கு என்னென்ன தேவையான பொருள்னு வாங்கம்மா பார்த்துடலாம். நம்ம சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கிறோம். கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் நிறையவே போட்டால் இந்த குழம்புக்கு நல்லா இருக்குன்னு பூண்டு வச்சிருக்கிறோம். தக்காளி கொஞ்சம் நிறைய, நம்ம புளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துன்னு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துன்னா கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி எப்பவுமே தக்காளி நமக்கு நிறைய சேர்ப்போங்கம்மா. கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுக்கிறோம். வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த சுண்டைக்காய் நம்ம இடித்து வச்சுக்கிறோம் இல்லையா, இதை எடுத்துக்கலாம். புளி கொஞ்சம் நம்ம கொஞ்சமாக தான் கம்மியாக தான் எடுத்துக்கிறோம். அதை நம்ம கல் உப்பு போட்டு கொஞ்சம் ஊற வச்சிடலாம், அப்போ தான் ஊறின்னு இருக்கும். எண்ணெய், கடுகு, உளுத்தம் பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், சீரகம் கொஞ்சம், மிளகாத்தூள் போட்டு நம்ம உப்புலாம் போட்டு எல்லாம் போட்டு செய்யலாங்கம்மா. நம்ம முதல்ல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கின்னு எண்ணெய் காஞ்சோன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி முதல்ல சுண்டைக்காய் மட்டும் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாங்கம்மா. இந்த மாதிரி இப்போ நல்லா வதக்கிட்டு இந்த பாருங்க, இந்த கடாயில் கூட இந்த விதெல்லாம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஒட்டிக்கிற வரைக்கும் நம்ம இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கசப்பா இருக்கும். அதனால நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நான் கலரே மாறிடும். வதங்கிடுச்சுன்னா நம்ம எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த கடாயிலே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதை கொஞ்சம் கழுவி எடுத்துன்னு வந்துடுவோம். குழம்புக்கு நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்குவோம். இந்த குழம்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தாவே நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றினா இந்த குழம்புக்கு ரொம்ப நல்லது, நல்லாவும் இருக்கும். நம்ம கிட்ட நல்லெண்ணெய் காலியாவது கொஞ்சம் தான் இருக்குது. அது எதுக்காவது சரி அர்ஜென்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஊற்றிடுங்கம்மா. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். இந்த வெந்தயம் சீரகம் போட்டால் ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். உடம்புக்கு அது நல்லதுன்றதுனால அந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தை இப்போ போட்டுக்கலாம். அது கூட இந்த கருவேப்பிலை இந்த வெங்காயத்தை போட்டு, சின்ன வெங்காயம் மட்டும் நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். இப்பவே போட்டால் கரைஞ்சி போயிடும். அதனால அப்புறம் போட்டுக்கலாம். பூண்டு நம்ம நேற்றே நைட்டே உரிச்சு வச்சுட்டோம். பெருசு பெருசாக நல்லா இந்த குழம்புக்கு நிறைய பூண்டு போட்டால் நல்லா இருக்கு. இப்போ இந்த பூண்டு இது கூடவே போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கினாதான் குழம்பு நம்மளுக்கு குழம்பா இருக்கு. இல்லைன்னா அப்படி தனித்தனியா வெங்காயம் இல்லையாது. அதனால நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இப்ப தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்ட உடனே கொஞ்சம் கல்லுப்பு ஏற்கனவே புளியில போட்டு ஊற வச்சுக்கிறோம். இதுல கொஞ்சோண்டு வதக்கிறதுக்காக கொஞ்சமா இதுலயும் கொஞ்சம் போட்டுக்குவோம். அது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு இப்படி கலரி நமக்கு மூடி வச்சிட்டோம்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடும். அதுக்காக நம்ம இதை போட்டு இப்படி மூடி வச்சிடலாங்கம்மா. வெங்காயம் தக்காளி வதங்கிச்சான்னு பார்ப்போங்கம்மா.
கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிட்டோம். ஏன்னா வதங்கல நல்லா குழம்பு வதங்கினாதான் குழம்பு நல்லா இருக்கும். அதனால தான் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பச்சை சுண்டைக்காய் ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. வயிற்றுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்றுல இருக்கிற புண்ணெல்லாம் இருந்தால் கூட ஆத்திடும். இது ரொம்பவே நல்லா குழம்பு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கணும். கொஞ்சம் சாப்பிட்டு போகிறோமான்னு இந்த குழம்பு ஊற்றி நல்லதுங்கம்மா. இது நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நம்ம கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோம். நீங்கள் காரம் கொஞ்சம் அதிகமாக வேணால் நீங்கள் போட்டுக்கணும்மா. மிளகாத்தூளுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம இதை சுண்டைக்காயை இதில் போட்டுக்கலாங்கம்மா. சின்ன வெங்காயத்தை நம்ம சுண்டைக்காய் போட்டதுக்கு அப்புறம் இதை போட்டுக்கலாம். ஏன்னா அது முதல்ல போட்டோம்னா கரைஞ்சி போயிடும். அதுக்காக இதுதான் இந்த மாதிரி போடுறது. நம்ம கொஞ்சமா இப்ப தண்ணி ஊத்தி முதல்ல கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி கரைச்சி தண்ணி ஊத்தலாங்கம்மா. பார்க்கவே நல்லா அழகா இருக்குதுங்கம்மா. இது நம்ம பூண்டு வெள்ளையா இருக்குது. பூண்டு, சின்ன வெங்காயம், சுண்டைக்காய் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா கலரா அழகா குழம்பு பார்க்கவே அழகா இருக்கும். சாப்பிடறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குங்கம்மா. இது புளி இந்த மாதிரி கரைச்சி நம்ம வெடிகட்டி அதுல ஊத்திடுவோம். இப்போ இந்த புளி தண்ணி இதுல ஊத்திடலாம். நம்ம நிறைய தக்காளி போட்டுக்கிறதால புளி கம்மியா தான் ஊத்துறோம். இது கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு இது கூட கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் திக்கா இருந்தா கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு நல்லா இது திக்கா ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடலாங்கம்மா. இப்ப திறந்து பாப்போங்கம்மா இது கொதிச்சுச்சான்ட்டு. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குங்க. ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு. இப்ப இந்த நேரத்தில் நம்ம எப்பவுமே கார குழம்பு இந்த மாதிரி மீன் குழம்புலாம் வைக்கும்போது கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கோங்கம்மா. அது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா தேன் மாதிரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் போட்டுக்க. உங்களுக்கு போடணும்னு இருந்தா நீங்க போட்டுக்கங்க, இல்லைன்னா நீங்க அப்படியே கூட சாப்பிடலாங்கம்மா. வெல்லம் போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தா போதும். நல்லா கொதிச்சிடும். வெள்ளமா நம்ம உப்பு இதெல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிக்கின்னு அதுக்கு உப்பு பத்தலனா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கொதிச்ச உடனே குழம்பு நல்லா திக்கா ஆயிடும். இந்த குழம்பு நல்லா திக்கா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கிடுவோம்மா. நம்ம கொஞ்சம் தண்ணியா இருந்தாலும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா அதுவும் அப்புறம் திக்கா ஆயிடும். இப்ப ரெடி ஆயிடுச்சுங்கன்னா இறக்கிடலாம். சூப்பரா இந்த குழம்பு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குதுங்கம்மா. அப்படியே சாப்பிடுற ஆசை வரும். இது மாதிரி வச்சோம்னாலே நம்மளுக்கு இந்த குழம்பு அழகா நல்லா சூப்பரா ஆயிடுச்சுங்கம்மா. நல்லா இருக்குது. நம்ம சூடா இப்ப சாப்பாடுல போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா இருக்கும். வயிற்றுக்கும் ரொம்பவே நல்லது. பச்சை சுண்டைக்காய் இல்லையா, ரொம்ப நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணி சாப்பிடுங்கம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சத்யாம்மா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.